சேவ் பண்ணுறது? என் அம்மாவை நேரமாக செத்து போயிட்டா, இன்னும் சாவன் நாளை சாவன்னு பார்த்தா சாவ மாட்டேன். எத்தனை நாள் நிர்வாணத்தை பார்க்கறது? கொன்று போட்டுரும். ஆர்வம் இருக்கிறாள் பாருங்க ஒரு புருஷனுக்கு நிலைமை. அப்போ இதே மாதிரி ஒரு ஸ்திரீ பட்டுக்கையில் கிடந்தா விண்ணாகும். இது 2019 அல்ல, 2020 அல்ல, 2024 டிசம்பரில் சொல்லுகிற ஒரு ஸ்திரீனுடைய ஒரு கூக்குரல். இது ஒரு பெண்ணுக்கு வந்தா, வாழும் போதே உங்களுக்கு ஒழுங்கா வஸ்திரம் உடுக்க தெரியல, சாக்கடை மாதிரி ஆக்கிடுவார். நாட்டையும் வீட்டையும் கூட்டையும் கலைச்சிடுவார். 1ஆம் வகுப்புல வர பிள்ளையோட ஒழுங்கா ட்ரெஸ் உடுக்கும். 1ஆம் வகுப்புல போற ட்ரெஸ்ஸை கொண்டு படிக்கிற பிள்ளைங்க, BA படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும்? அதான நாட்டில் நடக்குது. விபச்சார சந்ததியே வேரோட அறுத்துருவேன்னு சொல்றாரு. தமிழில் சொன்னால் போட்டு தள்ளிடுவார். அதான் நடக்கும். எத்தனை சபைகள், எத்தனை ஆலயங்கள், எத்தனை நற்செய்தி கூட்டங்கள். யார் திருந்தனா? எதை விட்டீங்க? சிகரெட்டை குடிக்கிறவன் சிகரெட்டு தான் குடிக்கிறான். விபச்சாரம் பண்ணுறவன் விபச்சாரம் தான் பண்ணுறான். பொய் பேசுகிறவன் பொய் தான் பேசுகிறான். புலம்புறவன் புலம்பித்தான் இருக்கிறான். எத்தனை வேதம் சொன்னாலும் நீங்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறார். பாவிகள் பாவிகளாக இருக்கிறார். இனி இந்த பாவிகளை கசைக்கு நாள் சொல்லியிருக்கிறேன்ல பல வருடங்கள். 2019 இதே மேடையில் கொள்ளை வியாதி வரும்னு சொன்னார், அனுப்புனார் கொரோனா. அன்னையிலிருந்து உலகத்துக்கே சமாதானம் இல்லை. உலகத்திற்கே சமாதானம் இல்லை. உலகத்துக்கே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை. கடன் வாங்காத நாடே கிடையாது. கடன் வாங்காத பட்டணம் கிடையாது. எங்கே செழிப்பு? ஒண்ணுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவர் அடிதான், அழிவுதான், எந்த நிமிஷமும் நடக்கும். கோழி முட்டை ரோட்டில் போட்டால் 2வது ஆம்லேட் ஆகாது. உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். பரிசுத்தத்தை நீங்கள் இழந்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த காக்க விரும்புகிறவங்க கோழி முட்டை மாதிரி மாறிடுங்க. அல்லேலூயா. அது பார்க்குறதுக்கு எப்படி வெண்மையாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? மஞ்சக்கரு வெள்ளைக்கரு. நமக்குள்ளே என்ன இருக்கணும்? மஞ்சக்கரு மட்டும்தான் இருக்கணும். அது பரிசுத்தம். 2 சேரக்கூடாது. நமக்குள்ளே அந்தி கிறிஸ்துவும் இருப்பான், இயேசு கிறிஸ்துவும் இருப்பார். ஏன்னா 2 பேருக்கு கேரக்டர் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதை செய்யன்னு சொல்லுவார், நம்ம அதை செய்வோம். அவர் சொல்கிறது எதையுமே செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம சொல்கிறத ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே அவர் வீடு கட்டுறேன் என் கூடவே இருன்னு சொல்லுவோம். பிரமாணம் இங்கே கிடையாது. ஒரு தொழில் தொடங்குற கூடவே இருன்னு சொல்லுவோம். ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி தான்னு கேட்போம். அதானே கேட்குறோம். அவர் விரும்புகிறத நீங்கள் யாராவது செய்கிறீங்களா? அவர் விரும்புகிறபடி நீங்கள் நடக்கிறீங்களா? நீங்கள் விரும்புகிறபடி அவர் நடக்கணும். இஸ் நாட் ஏ மேன் ஆர் காட். அவரையே வேலைக்கு கூப்பிடுறீங்களே, நியாயமா? பரிசுத்தம் அடைந்தால் பரலோகத்தினுடைய வாசல் சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு திறக்கப்படும். பரிசுத்தம் இல்லைன்னா எல்லாம் அடைக்கப்படும். இதான் உண்மை. ஒரு நாள் ஒரு பைய கூட பேசாமல் இருந்து பாருங்க. 24 hours, 24 மணி நேரம். ஐ வில் பி சேலஞ்ச் ஃபார் யூ. 24 மணி நேரம் போய் பேசலனா 24 மணி நேரத்திற்குள்ள ஒரு அதிசயத்தாவது உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிற தேவன் இன்றைக்கு நின்று சொல்கிறார். செஞ்சு பாருங்க. அப்ப 30 நாளும் போய் பேசாம இருந்து பாரு, உன் வாழ்க்கை தரம் ஏறுதா இல்லையான்னு பாரு. இறங்கி அடிக்கிற தேவன் இறங்கியும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போவார். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? செக்ஸுவல் பிரேயர். எனக்கு அவ வேணும், எனக்கு இவ வேணும், கல்யாணம் பண்ணி கொடுங்கப்பா தானே கேட்குறோம். எவன் பரிசுத்தத்தை கேட்குறான்? எவன் பரிசுத்தத்தை கேட்குறான்? வாழ்றதுக்கு பணத்தை கேட்குறாங்க. நீங்கள் தான் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். ஒரு மேஸ்திரி வேலை செய்தா 1200 ரூபா. 30 நாள் பாருங்கள். எதுக்கடையா கல்வி எஜுகேஷன் உங்களுக்கு? வேலை செய்கிறவனுக்கு வேர்வை உண்டு. வேர்வை உண்டுன்னா அவனுக்கு வியாதி இல்லை. ஏசியில் இருக்கிறவனுக்கு வியாதி சொந்தம். 30,000 40,000 சம்பளம் வாங்க போய் ஒரு குடும்பத்தை தொலைக்கிறீங்க நீங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. நான் படிக்கிறேன்ல, டிகிரி படிக்க போகிறேன், இப்போ இல்லை மேற்படிப்பு எம்ஏ படிக்க போகிறேன், எம்எஸ்சி படிக்க போகிறான், இல்லை பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ண போகிறோம். எவனாவது பைபிளை படிக்க வரானா? ஆண்டவர் பணி செய்ய வரானா? ஒருத்தன் கெட்டி இழுத்தா கூட வரமாட்டான், சங்கிலி பட்டு இழுத்தாலும் வரமாட்டான். ஆனால் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் என்னை கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார், உன்னை கொல்லுவதற்கு தெரிந்து கொண்டார், உன்னை அழிப்பதற்கு தான் தெரிந்து கொண்டார். சொல்லிட்டே இருக்காதீங்க, செய்யுங்க. யூ கான் டூ இட். அவர் வரப்போறார். ஏதாவது செஞ்சிருங்க. தேவனுக்கு பணி செய்யுங்க. எல்லோருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏறணும், எல்லோருக்கும் ஒரு நீதிமன்றத்தில் ஏறணும், எல்லோருக்கும் போலீஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும். எல்லாரும் தான். எல்லாரையும் மேய்ச்சி கட்டுறது ஒரு ஊழியக்காரர் என்பதனை மறந்து விடக்கூடாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் ஏசாரு ஊழியம் செய்திருக்கேன், ஜட்ஜுக்கும் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அப்போ யாரையா பெருசு? ஊழியக்காரன் பெருசா, ஜட்ஜு பெருசா? ஊழியக்காரன் தான் பெருசு. ஜட்ஜே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன் முன்னாடி. அப்போ நான் தானே பெருசு. அதையா நீங்கள் தேட மாட்டேங்கிறீங்க? காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ வெறும் பிராக்கெட் பிஏ, ஏன்னா கூட இருக்கிறது ஆண்டவர். அப்போ இதுலேயே மெய்யான தொழில், இதில் மெய்யான எஜுகேஷன், இதில் மெய்யான பவர் தானே உண்மை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பேயை துரத்த முடியுமா? முடியாது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பேயை துரத்த முடியுமா? முடியாது. ஒரு மந்திரி பேயை துரத்த முடியுமா? முடியாது. ஒரு மந்திர கட்டை உடைக்க முடியுமா? ஒரு சிஎம்ஐ கொண்டு, இல்லை ஒரு கவர்னரை கொண்டு, ஒரு ஜனாதிபதியை கொண்டு, இல்லை பிரசிடெண்ட்டை கொண்டு? எல்லாத்தையும் உருவாக்கவும் அழிக்கவும் கூடிய பவர் உள்ள ஒரே பிஸ்னஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய பணியை செய்கிறதா, கர்த்தருக்கு வேலை செய்வது. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து கழுவி எடுக்கிறதெல்லாம் பெரிய தொழில். விபச்சார சேற்றிலிருந்து பிடுங்கி எடுக்கிறதல்லவா பெரிய வேலை. அதையும் செய்ய மாட்டேன், வர மாட்டேங்கிற. பெற்றவெல்லாம் பிள்ளைகளை 10 வச்சுக்கிடுங்க. அதில் ஒரு பிள்ளையாவது ஆண்டவருக்கு பணியை செய்ய கொடுங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பலாம். அனுப்ப மாட்டீங்க. பிள்ளை பிஏ படிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பிஎஸ்சி படிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பிஎல் முடிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஜட்ஜ் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஐபிஎஸ் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் நல்ல ஸ்டேட்டஸில் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குல்ல, வயசான காலத்தில் ஊழியம் செய்யட்டும். வயதானவன் இங்கே எதுக்கியா? வாலிப பிராயத்தில் கர்த்தரை தேடு. இப்போ எனக்கு வயசு 63, 63. நான் மணந்திருந்த ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா முடியாது, இயலாதுன்னு சொல்லி நம்ம பாவம் செய்யாமல் இருந்துடலாம். 18 வயசில் பாவத்தை மேற்கொள்ளவும் தான் ஆம்பளை பொம்பளை. கையை தட்டுங்க. 20, 25 இளமை காலத்தில் சாத்தானை தாண்டி வா. இதான் அழைப்பு. இளமை காலத்தில் கர்த்தர்கென்று வாழு. உலகத்தையே காலில் தருவார்ல, அதை யாரும் தேடுறதில்லை. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பிச்சைக்காரன் கேட்பான், தயவுசெய்து தப்பாக நிற்காதீங்க, இது கொஞ்சம் ஒரு செகண்ட் நான் உலகத்தில் நிற்கிறேன். பிச்சைக்காரன் கேட்பான், அம்மா தாயே பிச்சை கொடுங்க, பிச்சை கொடுங்க. நம்ம கேட்குறோம்,
ஏசப்பா காசு கொடுங்க, காசு கொடுங்க, வேண்டாம் உபவாசம் இருக்கிறேன். அப்படி தானே? அப்படி தானே? இப்படி தான் இருக்கிறீங்க. பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள். பிரமாணத்தை கை கொள்ளாத கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேதத்தை கை கொள்ள வேண்டும். அது வேதம் என்ன சொல்கிறது? உங்களை எந்த இடத்துல உயர்த்தணுமோ அந்த இடத்துல உயர்த்துவார், எந்த இடத்துல தாழ்த்த முடியுமோ அந்த இடத்துல தாழ்த்துவார். ஆனால் கர்த்தருக்கு பிள்ளையான நீங்கள் தான் யாசியமும் கவர்னரும் பிரைம் மினிஸ்டரும். உற்சாகமாக கையை தட்டுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உலகம், இது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு மனிதன் மெய்யாய் வாழ வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வா. That is true. That's the true happiness. உண்மையான ஜீவிதம் அதுதான். நீ சாராயம் குடிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துகிற, மாத்திரப்பாடு குடும்பம் நடத்துகிற, ஆவிக்குரிய வல்லமையை பற்றி குடும்பம் நடத்து. டிஃப்ரெண்ட் இருக்கு, தெரியும்ல? மனைவி ஆவிக்குரிய அன்பில் அன்பு செய். குடிச்சுக்கிட்டு கண்ணே மணியேன்னு சொன்னா நீ இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜீவிதம் ஆரம்பமாகணும். இளையவர்களுக்கு பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரீ பரிசுத்தம் உள்ளவனை கல்யாணம் பண்ண வேண்டும். அப்போ பரிசுத்த வித்து உண்டாகும். பரிசுத்த வித்து உண்டானால் சாத்தானே அது தானாக மிதிக்கும். இப்போ உள்ள ஜெனரேஷனை பாருங்கள், சின்ன குழந்தைங்களா பாருங்கள். நீங்கள்லாம் டிகிரி முடித்தவர் தான் இயேசு நல்லா அறிஞ்சிருப்பீங்க. இப்போ பிறகுற பிள்ளைங்க அந்த ஏசப்பா பார்த்தேன்னா அதுவே சொல்லுது. லைட்டாக இவர் தான் கடவுள்னு சொன்னாலே போதும், அப்படி டப்புன்னு பிடிக்குது பாருங்கள். பெட்ரோல் பற்றி எரிகிறது பாரு. இப்போ உங்கள் சந்ததியெல்லாம் ஏசுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுங்க, அப்படியே பார்த்துக்கிட்டாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, பிற விற்கிறதே கும்பிட்றாங்க. ஏசப்பான்னு சொல்லிட்டு நடக்குது பாருங்கள். ஏசப்பா பாட்டை பாடிட்டு நடக்குது பாருங்கள். ஆனால் இவ்வளவு முதிர் வயது ஆன போகிறோம் அந்த குழந்தைய போல் நீங்கள் மாறலைன்னா உங்களுக்கு எது பரலோகம்? நரகம். ஒரு மாம்சமான ஒரு ஸ்திரீ மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனா 5 நிமிஷத்தில் அவள் அடக்கம், கண்ணு முன்னே எரியும். 3 நிமிஷம் கத்துவா, 4 நிமிஷம் கத்தக்கு வராது, 5 நிமிஷம் விழுவா, எரிஞ்சு போயிடும். அவள் எரியிறன்னு அவளுக்கே தெரியாது. ஆனால் அந்த முதல் 3 நிமிஷத்தில் பெட்ரோல் பற்றி எரியும் போது உடம்பு எந்த அளவுக்கு தளன்னு எரியும் போது ஐயோ ஐயோன்னு கதறவா பாருங்க. அதுதான் உங்களுடைய மொத்த டோட்டல் லைஃபும். பாவிக்கு பாவி நரகத்தில் போன இந்த 3 நிமிஷ வாழ்க்கை தான் நிரந்தர வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தீ அணையாது, அந்த நெருப்பு அவியாது, எரிஞ்சிட்டே இருக்கும். உன் ஆத்துமா வந்து கொண்டு இருக்கும், ஆனால் வேகாது. தேவையா நரக வாழ்க்கை? இப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். அதான் நரகம். போய் பார்த்தவங்க வித்தியாசமாக சொல்லுவாங்க, அது பார்க்காதவங்க பார்த்த நான் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கும். இப்படி தான் எரிந்து கொண்டே இருக்கு, அணையாது. ஓ மாம்சத்தில் நெருப்பு பட்டா எப்படி எரியுமோ அப்பக்கப்ப தண்ணி. இப்போ நெருப்பில் ஒரு பாடி எரிஞ்சுன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு உயிர் கிடக்குன்னா தண்ணியை கொடுக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனால் தண்ணி தான் கேட்கும், தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அங்கே தண்ணி கேட்பீங்க. பரிசுத்தம் உள்ள பரலோகத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட லாசரே கொஞ்சம் தண்ணி தான், நீ வீட்டில் வந்து தண்ணி கேட்டால உனக்கு தரல, இப்போ நீ செத்து பரலோகத்தில் இருக்கிற அந்த நரகத்தில் இருக்கிற அவன் தண்ணி தாப்பா, தர முடியாது. அங்கே ஜீவ தண்ணீர். ஆகவே எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்து பார்க்க வேண்டும். நரகம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தால், பாவம் செய்தவர்களுக்கு நரகம் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது நினைத்தால் உங்களுக்கு பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். பாவம் செய்ய யோசிக்க வேண்டியது வரும். இல்லை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைங்க. நம்ம மாமிசத்தில் நம்ம ஆட்டத்தை ஆடுவோம், செத்து போயிடுவோம் வைங்களேன், அது தப்பான கணக்கு. உங்கள் ஆத்மாவை ஒரு மந்திரவாதி பிடிப்பானா பிடிச்ச மாட்டானா? புதுசாக செத்தா உடனே என்ன பண்ணுவான்? இந்த ஆவிக்குரிய கதையை மட்டும் தான் கேட்கணும். புதுசாக ஒரு ஆளை செத்துன்னு வைங்களா, தூக்குப்பட்டு செத்தா ஒரு செத்தான்னு வச்சுக்கிடுவோம். மந்திரவாதி அந்த ஆவியை பிடிச்சி வச்சுருவான்.
அந்த ஆவியை இவன் விலை பேசி விற்றுருவான். எப்படி இன்னொருத்தன் வருவான், இப்படி இன்னார் குடும்பத்தை அழிச்சணும், உனக்கு 40,000 ரூபா தர்றேன், என்ன கொண்டு போ. அப்போ இந்த ஆவியை அனுப்பி நீ அழிச்சிருன்னு. அப்போ செத்த பிறகு நீ ஆவியாக போய் அடுத்த குடும்பத்தை அழிக்க தான் போகிறேன். அப்போ உனக்கு வாழ்க்கையில் என்ன சமாதானம்? செத்தாலும் சமாதானம் இல்லை. பரலோகத்தில் அங்கே போக முடியாது, அங்கே நரகம் காத்திருக்கிறது. அப்போ அந்த பூமியில் செத்து ஆவியில் போவேன். ஆவியில் போனால் அவள் உன பெத்த மகளாக இருக்கும், பெத்த தகப்பன் ஆவியாக வந்துச்சுன்னா மந்திரவாதி வச்சு ஒன்றை கட்டுவான். பாருங்க, பெத்த அப்பன், நான் அப்பன்டான்னு சொன்னாலும் போடா நாயே இன்னும் கயிறை போட்டு கட்டி அடக்கி வைப்பணுங்க, நீ ஊத்திரப்படுத்தாது என்ன.